மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்க போகிறோம். மசாலாலாம் உதிராமல் எப்படி நல்லா கிறிஸ்பியாக காலிஃப்ளவர் 65 பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து காலிஃப்ளவரை சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நான் காலிஃப்ளவர்லாம் உடச்சி வச்சுருக்கேன். இது வந்து 2 கப் அளவுக்கு இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே இந்த சுடுதண்ணில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து காலிஃப்ளவரில் இருக்க புழு எல்லாமே போயிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா வடிகட்டிட்டு காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது வந்து கலருக்காக சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் 65 மசாலா, அப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. கடைசியாக வந்து லெமனில் பாதி லெமன் மட்டும் எடுத்து அதோடைய எசன்ஸை இதில் பிழிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து மசாலா ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்த பின்னாடி இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து ரொம்பவும் வந்து திக்காக இல்லாமல், மசாலா வந்து ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு இதை வந்து கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே வந்து காலிஃப்ளவர் கூட ஒட்டணும், அந்த அளவுக்கு மசாலா வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்கணும். அப்போ தான் வந்து காலிஃப்ளவரில் எல்லா மசாலாவும் நல்லா ஒட்டும். ஸோ இப்போது மசாலா எல்லாமே ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இதை வந்து மசாலா கூட காலிஃப்ளவர் நல்லா ஒட்டுற மாதிரி இதை வந்து கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இதை வந்து இப்போ ஒரு 1/2 hour அப்படியே நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் வந்து மசாலா கூட நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து இதை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொரிச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். மிதமான தீயிலே வச்சு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் காலிஃப்ளவரை வேக விட்டுறலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் தனித்தனியாக ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதே வந்து மிதமான தீயிலே வச்சு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக விட்டுறலாம். ஸோ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. மசாலாலாம் உதிராமல் ரொம்பவே சூப்பராக காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.